ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பேபி கேர் டிப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பேபி கேர் டிப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்தது முதலே 10 மாதம் வரை அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன மாதத்தில் என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 1வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும், குழந்தை பிறந்தது முதலே 6வது மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. மாட்டுப்பால் இந்த டைமிங்கில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட குடல் அந்த மாட்டுப்பாலை ஜீரணிக்கிற அளவுக்கு தகுந்ததாக இருக்காது. அதனால தான் நம்ம பிரஸ்ட் மில்க் மட்டும் கொடுத்துட்டு வரணும். 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவ் மில்க் கொடுத்து பழக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சரிங்க, 1வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். கண்டிப்பாக 1, 2, 3, 4, 5 இந்த மாதங்கள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. 5வது மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப் வகைகள் கொடுத்து பழக்கலாம். வெஜிடபிள் சூப் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் தோல்லாம் சீவிட்டு அந்த சதை பகுதி மட்டும் எடுத்து நல்லா பியூரியாக அரைச்சி பேபிக்கு சிரமம் இல்லாமல் விழுங்குற மாதிரி நல்லா பியூரி மாதிரி அடித்து கொடுக்கலாங்க. 5வது 6வது மாதத்தில் இதை நீங்கள் பண்ணலாம். 4 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் போட்டுட்டு இருங்க. 4வது மாதத்துக்கு அப்புறம் 5வது மாதம் 6வது மாதத்தில் இது மாதிரி வெஜிடபிள் சூப்பு இல்லை ஏதாவது கீரை சூப்பு இது மாதிரி குழந்தைகளுக்கு தொண்டையில் சிக்கக்கூடாது, நல்லா வடிகட்டி கொடுக்கணுங்க. ஆப்பிள் பியூரியை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தியாக பியூரியாக அரைச்சி கொடுக்கணும். சரிங்களா? அண்ட் பேபிக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா படுக்க வச்சுட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. உட்கார வச்சுட்டு ஒரு சாய்வான உங்கள் மடியிலேயே சாய்வாக உட்கார வச்சுட்டு பண்ணலாம். இல்லை சைடில் பின்னாடி பில்லோ வச்சுட்டு அவங்கள சாய்வாக உட்கார வச்சுட்டு நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பல வகையான பியூரிகள் நான் சொன்னால் 5வது மாதம் 6வது மாதத்தில் பல வகையில் பியூரிகள் செஞ்சு ஆப்பிள் பியூரி அது மாதிரி பியூரி செஞ்சு கொடுக்கலாம். 6வது மாதத்துலேருந்து 8வது மாதத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ராகி மாவு இருக்குது இல்லைங்களா, ராகி மாவு, சத்து மாவு இதிலெல்லாம் இதே மாதிரி பியூரி செஞ்சு கொடுக்கலாம். ராகி மாவு நல்லா போட்டு கூழ் மாதிரி காய்ச்சிட்டு ஆற வச்சு அதை பேபிக்கு கொடுக்கலாம். அண்ட் கட்டாயமாக சால்ட்டு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அளவான அளவு தான் சால்ட்டு போடணும். டேஸ்ட்டுக்காக சால்ட்டு போடலாம். நீங்கள் பேபிக்கு கொடுக்குற ஃபுட்டில் காரம் இதெல்லாம் இல்லாத மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. உப்பே லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டும் போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் 6வது மாதத்துலேருந்து 8வது மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான பியூரி வகைகள், கீரை சூப்பு, நான்வெஜ் சூப்பு, சிக்கன் சூப்பே லைட்டாக கொடுத்து பாருங்கள். அண்ட் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் கொடுங்க. இப்போ ஆப்பிள் பியூரி கொடுக்குறீங்கன்னா ஆப்பிள் பியூரியும் 3 நாளைக்கு கொடுங்க. அது பேபிக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுதா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதா, நல்லா டைஜஸ்ட் ஆகுதா, இல்லை சரும பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்த ஒரு ஃபுட் கொடுத்தாலும் 3 நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 8வது மாதத்தில் 6ஆம் மாதம் அந்த மாதிரி பியூரி வகைகள் கொடுங்க. 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்துலலாம் நல்லா அந்த பருப்புகளாக இருக்குது இல்லைங்களா, பருப்புலாம் நல்லா வேக வச்சு மசிச்சு நல்லா மசிச்சிடணுங்க. துதியாக இருக்கக்கூடாது, குழந்தையோட தொண்டையில் சிக்கக்கூடாது. அதனால் நல்லா மசிச்சுட்டு அது மாதிரி வேக வச்ச காய்கறிகள், பருப்புகள் இதெல்லாம் நல்லா மசிச்சு கொடுங்க. 8வது மாதத்துலேருந்து இந்த மாதிரியான மசிக்கப்பட்ட உணவுகளை கொடுங்க. 6ஆம் மாதத்துலேருந்து 8வது மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான பியூரி வகைகள், சூப் வகைகளை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 8வது மாதத்துலேருந்து நல்லா வேக வச்ச காய்கறிகள், வேக வச்ச பழத்தை கூட ஆப்பிள் நல்லா வேக வச்சு மசிச்சு ஊட்டலாம். அதே மாதிரி காய்கறிகள் நல்லா வேக வச்சு மசிச்சு ஊட்டலாம். 8வது மாதத்துலேருந்து அப்படி மசிக்கப்பட்ட காய்கறிகள் கொடுங்க. அண்ட் எலும்பு பேபிக்கு வெயிட் போடுறது எலும்புலேயும் தசையில் தாங்க வெயிட் போடணும், கொழுப்பில் வெயிட் போடக்கூடாது. அதனால் அந்த எலும்புக்கு உறுதி கொடுக்கக்கூடிய ஃபுட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுங்க. அதே மாதிரி ஜூஸஸ் கொடுங்க. மாதுளம்பழ ஜூஸ் கொடுங்க, ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க, இன்னும் திராட்சை ஜூஸ் கொடுங்க. திராட்சை ஜூஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பேபி கொடுக்கறது நல்லது, நல்லா ஜீரணமாகி வரும். அதே மாதிரி இந்த உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, உலர் திராட்சையை முன்னத்த நாள் நைட்டே ஒரு 5-6 பழத்தை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா அடித்து கொடுக்குறீங்க அப்படின்னா பேபிக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
7வது 8வது 9வது மாதத்துலலாம் வந்து கஞ்சிகள் வச்சு கொடுங்க. அரிசி கஞ்சி வச்சு கொடுங்க, இல்லை கோதுமை கஞ்சி வச்சு கொடுங்க, இல்லை கம்புளியே வந்துட்டு கஞ்சி அது மாதிரி வச்சு கொடுங்க. அதே மாதிரி கம்புளியே வந்துட்டு களி மாதிரி செஞ்சு பேபிக்கு ஊட்டி விடுங்க. சத்து மாவு கொடுங்க. அதே மாதிரி எந்த ஒரு சமயத்தில் எந்த ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் கொடுக்குறனால ஃப்ரெஷ்ஷாக அதை செஞ்சு கொடுங்க. இப்போ சாப்பாடே வந்துட்டு நல்லா மசிச்சு 8 மாதத்துக்கு அப்புறம் ஊட்டுறீங்க அப்படின்னா வந்துட்டு பருப்பு சாதம்லாம் வச்சு ஊட்டுற போகிறீங்க அப்படின்னா நல்லா மசிச்சு தாங்க கொடுக்கணும். அதை வந்துட்டு காலையில் வந்து வச்சு சாப்பாட்டை மதியானம் சூடு பண்ணி கொடுக்குற மாதிரி அப்படி எதுவுமே பண்ணாதீங்க. பேபிக்கு எந்த ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்கனாலும் அப்போவே அது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும், நம்மளுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிருங்களா, அந்த 15 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க பேபிக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபுட் கொடுத்தாலும் 3 நாளைக்கு வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பேபிக்கு வந்து அது நல்லா ஜீரணமாகுதா ஒத்துக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி பேபி ஒரு ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்டு வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதை விட்டுருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஊட்டக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட் நீங்கள் கொடுத்துட்டு வர ஃபுட்டில் ஏதாவது ஒன்று பிடிக்காமல் இருக்குதுன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம். 1 மாதம் 2 மாதம் கழித்து வந்துட்டு அதை கொடுக்கலாம். அதை பிடிக்கிறப்ப அவங்களுக்கு கொடுத்தா போதும். அவங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை நல்லதாக கொடுங்க. சத்துள்ள உணவுகளாக வந்துட்டு நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இது மாதிரி வந்துட்டு இப்போ ஆப்பிள் ஒன்று, ஏதோ ஒரு காய்கறிகள் ஒன்று, கேரட் ஒன்று. கேரட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேரட்டை ஜூஸ் பண்ணி கொடுங்க, பியூரி பண்ணி கொடுங்க, வேக வச்சு மசிச்சு கொடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு கேரட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுங்கள். எந்த ஒரு காய்கறியாக இருந்தால் அதில் சூப் வச்சு கொடுங்க, அப்புறம் வந்துட்டு மசிச்சு நல்லா வேக வச்சு கொடுங்க, பியூரி பண்ணி கொடுங்க. இது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. கண்டிப்பாக பேபி நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஓகே, இந்த டிப்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு சத்து மாவு எப்படி செய்யணும் வீட்லேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்துட்டு நான் ஐகார்ட்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.